வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோ ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. நம்மளோட ஸ்டுடியோ 6 வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஷோல முதல்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே ரிலீஸ் ஆக போற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயன்தாரா ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் நடிச்சு வெளிவர போற இது கதிர்வேலன் காதல் படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்ததுங்க. இந்த ஆடியோ லான்ச் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்ததுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். இது கதிர்வேலன் காதல் ரெட் ஜெயின் மூவிஸோட 8வது படைப்பு. ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு பிறகு உதய் சார் நடிக்கிற செகண்ட் மூவி. படத்தினோட ஸ்கிரிப்ட் எல்லாமே உதய் சார் மைண்டில் வச்சு பண்ணது. ஸோ ஒரு கல் ஒரு கண்ணாடியில் அவருக்கு என்ன ரீச் இருக்குது, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு ஒவ்வொரு சீன்லையும் அதுக்கு வந்து சந்தானம் சார் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். சந்தானம் சார் கேரக்டர் வந்து மயில் வாகனன் அப்படின்னு ஒரு கேரக்டர். என்னோட பேர் கதிர்வேலன். ஹீரோயின் கேரக்டர் வந்து பவித்ரா. எங்களை தவிர இந்த படத்தில் என்னுடைய அம்மா சரண்யா மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. திருப்பி ஓகேலே நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் நரேன் சார் அவர் அப்பா ஃபாதராக நடிச்சிருக்காரு. சுந்தரபாண்டியில் வந்து எப்படி நட்பு ஒரு முக்கியத்துவமானது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொன்னேனோ, அந்த மாதிரி இது கதிர்வேலன் காதலில் காதல் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக காதல் அப்படின்றதுக்காக நம்ம குடும்பத்தையோ நம்ம பேரண்ட்ஸையோ நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட முடியாது. ஸோ காதல் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பம் முக்கியன்றது தான் இதோட பேஸாக இருக்கும். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ். ஹாரிஸ் சார் வந்து ஆல்ரெடி எனக்கு ஓகேல பெரிய ஒரு லான்ச் கொடுத்தாரு. எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ், எஸ்பெஷலி வேணாம் மச்சான் வேணாம். ஸோ இந்த படத்தை திருப்பி சேரும்போது எங்களுக்கு அதே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகேவா அட்லீஸ்ட் ஈக்குவலாக பண்ணணும், இல்லைன்னா அதை தாண்டி போகணும் அப்படின்னு. ஓகே மாதிரி இதுவும் பெரிய வெற்றி அடையணும், அதான் என்னுடைய ஆசை. அப்புறம் அவருடைய டான்ஸை பற்றி எல்லோரும் பேசினாங்க. என்னை பொறுத்த மட்டும் டான்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி அவருடைய டெடிகேஷன் தான் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். மேடத்தை சொல்லணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பவித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஈஸோலாக ஒரு ஹீரோயின் வந்தால் 2 சாங் மட்டும் டான்ஸ் பண்ணாங்க, 2 இன்ட்ரோ கொடுத்தாங்க, 2 சீன் இருந்தாங்க அப்படின்னு இருக்காது. படத்தில் நம்ம பக்கத்து வீட்டு போன மாதிரி இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அவங்களுக்கான கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். லவ்னு ஒன்று வந்துட்டாலே பாடியும் மைண்டும் நான் சிங்க் ஆகிடும். பாடி சொல்கிறத மைண்டு கேட்காது, மைண்டு சொல்கிறத பாடி கேட்காது. அப்படி சொன்ன சரியா கேட்கலையே. நான் சொன்னதே கேட்கலையா? என்ன வேணும் 2 பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? டான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு. ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் மாஸ்டரும் பேசிட்டோம். மாஸ்டர் போன படத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஓபி அடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக ஆடணும். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ரிஹர்சல் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எல்லா பாட்டுக்கு முன்னாடியும் ரிஹர்சல் பார்த்து ஓகேவோட பெட்டராக இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஆடியன்ஸ் நீங்கள் தான் அதை சொல்லணும். இந்த படத்தில் 5வது பாடல் பண்ணும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு கடமை இருந்தது. என்னென்னா, முந்தின படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பட்டி தொட்டிலாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படியும் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் பூர்த்தி பண்ணணும். ஆனால் அதே போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து குத்துப்பாட்டு கிடையாது, கண்டிப்பாக கூத்துப்பாட்டு. புரிஞ்சு நடந்துக்கிட்டா எந்த வில்லங்கமும் வராது. எஸ். யாரடி இவன்? உன்னை யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இப்பதான் மாப்பிள்ள பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன்.
நிறைய படத்தில் உதயநிதிக்கு அம்மாவாக நடிக்கணும். எல்லா படமும் 100 நாள் தாண்டி ஓடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த பாடலையும் படத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஓகே படத்துக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த படம் வெற்றியடை வாழ்த்துனீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த படம் இன்றைக்கி ஒரு பெரிய படமாக வந்திருக்குன்னா இந்த டெக்னிக்கல் க்ரூ இருக்குது, இந்த பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க தான் காரணம் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாரோட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக அனுபவம். படம் நிச்சயமாக எல்லாருக்குமே சுந்தரபாண்டி வந்து பிஎன்சி சென்டர் படம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏ சென்டர்லேருந்து எல்லா சென்டருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். யதார்த்தம் இல்லாத ஒரு அழகான ஒரு காதல் கமர்ஷியல் படம். ஓகே, ஸோ இது கதிர்வேலன் காதல் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்த ஸ்டார்ஸ் அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான திரைப்படம். பசங்களை வச்சு மட்டுமே எடுக்கப்பட்ட கோலி சோடாங்கிற திரைப்படத்துடைய டீம் இங்கே வர போகிறாங்க. அண்ட் அந்த படத்துடைய டீம் நிறைய விஷயங்களை இந்த மூவி பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ சேர்ந்து திரும்பி இணைந்து ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தை பண்ணியிருக்காங்க. அதுதாங்க கோலி சோடா. இந்த படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் இந்த மூவி பற்றி நிறைய விஷயங்களையும் இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஸோ எப்படி உங்களோட செகண்ட் மூவி இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் இருந்த எக்ஸைட்மெண்ட்டோட அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஸ்ரீராம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பையனாக பார்த்தோம், இப்போ எல்லாருமே வளர்ந்துருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2வது படம்? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க படத்துக்கு அப்புறம் நாங்கள் 4 பேரும் திரும்ப ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம். ஆக்சுவலி ஒருத்தர் வரல, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு குட்டிமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதுக்கப்புறம் டைரக்டர் விஜய் மில்டன் அங்கிள் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தது காரணமே அவர் தான். ஏன்னா அவரோட கேரக்டர் அண்ட் தென் அவர் எங்களை வேலை வாங்குற விதம், அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் சில ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க டைரக்டர் நிறைய விஷயங்கள். ஓகே, பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் படம் அதாவது பசங்க டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க, ஜாலியா அப்படியே டைம் போயிருக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது. ஸோ அந்த டைம்லயும் நீங்க எல்லாம் வந்து டச்ல இருந்தீங்களா இல்ல தனியா பிரிஞ்சுட்டு இப்ப திருப்பி இந்த கோலி சோடாக்காக? இல்லை, டச்சில் இருந்தோம். சம்திங் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம் அங்கே மாதிரி இடத்துல மீட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் இவனும் நானும் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ண, பட் அந்த படம் ரிலீஸ் இந்த மாதிரி டச்சில் தான் இருந்தோம். அந்த இப்போ ரொம்ப நாள் திரும்ப சேர்ந்து நடித்தது கோலி சோடா மூவி தான். பசங்க படம் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த படம் நடிக்கும் போதே எங்களுக்கு வந்து. பட் கோலி சோடா வந்து ஒரு ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப காலேஜில் சேர்ந்தா என்ன ஒரு ரேக் செம்ம ஜாலியாக இருக்கும்ல, ரேக் பண்ணிட்டு புதுசாக வர கோர்ட் அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த ஷூட்டிங் வந்து எங்களுக்கு. சரி சாந்தினி, விஜய் மில்டன் சார் வந்து உங்ககிட்ட ஒரு சீனை சொல்லணும்னா உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னா படத்தில் இந்த அவுட்புட் எனக்கு வேணும்னு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்ககிட்ட? அது ஃபஸ்ட் படம்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவங்களுக்குலாம் வந்து ஆக்சுவலாக சுச்சுவேஷன் சொல்லிவிடுவாங்க, அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு அது மாதிரி 2 தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் பண்ணாலும் எனக்கு புரியல. அப்புறம் மில்டன் நான் வந்து இது இப்படி பண்ணு, ஸோ டைலாக் வைஸ் இது இப்படி சொல்லு அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க சீதா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அந்த பயம் கண்டிப்பா இருந்திருக்கும்ல முதல் தடவை ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரணும் போது? அது ரொம்பவே இருந்தது எனக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நடிக்கவே எனக்கு வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? என்ன மாதிரி? நாங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா பின்னாடி கால் மேல காலை போட்டு புள்ளி 1 more அப்படின்றோம். சரி, ஓகே, சூப்பர். ஸோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் பழகிடுச்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பழகிடுச்சு. சூப்பர். ஸோ யாராவது ராகிங்லாம் பண்ணாங்களா ஸ்பாட்ல இருக்கும்போது? அவ எத்தனை பேர் கண்டிப்பா ஏதாவது பயங்கரமா ராகிங் பண்ணிருப்பீங்கல்ல? வந்த புதுசுல அவங்க அப்படியே ரொம்ப இது மலை நெஞ்ச கோழி மாதிரி இருந்தாங்க. மில்டன் வந்து சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப பயந்து வந்திருக்கா, நீங்க இன்னும் பிடிச்சி பயமுறுத்தி விட்டீங்கன்னா அவ்வளவுதான். கடைசியில் நீங்க தான் பயந்து போனீங்க. ஸோ நீங்க நிறைய விஷயங்களை இந்த டைரக்டர் கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது இந்த மூவிக்கு ஆல்ரெடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு உதவுற மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த தருணத்துல டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஏதாவது நன்றிகள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மில்டன் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே மில்டன் அண்ணா தான் கொடுத்துருக்காங்க. இந்த படமே வந்து அடையாளத்துக்காகன ஒரு படம். சரி, என்கிட்டயும் வந்து ஆக்டிங்ன்ற ஒரு டேலண்ட் இருக்குது, என்கிட்டயும் வந்து இருக்குது அப்படின்றத மில்டன் அண்ணா தான் கண்டுபிடிச்சி கூட்டதுனால மில்டன் அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சீதா, நீங்கள் டைரக்டருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னை வந்து ஆக்டிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் அவங்க முடிச்சு சொல்லி கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. போயிட்டு அப்புறம் நினச்சிப்பேன், இவெல்லாம் எப்படி என்னை குடும்பப்படுத்துறாங்க பாரு, இப்படிலாம் நடிக்கணுமா அப்படிலாம் நினைப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை போட்டு திட்டுவேன், ஏம்மா இப்படிலாம் நீ என்னை பண்ணுற, குடும்பப்படுத்துறியாம்மா, அப்பெல்லாம் எங்கள் அம்மாவை திட்டுவேன். பாவம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, இது வந்து உன் ஃப்யூச்சருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுவும் அதெல்லாம் நான் வந்து காதிலே வாங்கிக்க மாட்டேன். நீ வந்து என்னை குடும்பப்படுத்துறமா, ரொம்ப குடும்பப்படுத்துகிற, அந்த மில்டன் எனக்கு கண்ணு தெரியல பிறகு அப்படிலாம் நான் சொல்லுவேன். எதனால அப்படி? அதனால தான் வந்து என்னை நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் என் நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, அதனால ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சீதா அண்ட் சாந்தினி, அழகாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மூவி வந்து உங்கள் 2 பேருக்குமே கரியரில் பெரிய ஒரு மைல்கல்லாக அமையணும் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் வரணும். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. ஸோ இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டைரக்டர் விஜய் மில்டன் சார் அண்ட் அருணகிரி மியூசிக் டைரக்டர் 2 பேரும் வர போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு எங்களுக்காக நீங்கள் பாடி காமிக்கணும். பாண்டி எல்லாருமே பாடி காமிக்கலாம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்க போகிறோம், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். சரியா? ஒரு அழகான பாட்டு பாடுறதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் த பேக் போனான மிஸ்டர் விஜய் மில்டன் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அருணகிரி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தெம். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. ஓகே ஸோ டைரக்டர், நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய தரத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை நிறைய படங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. பட் அடிமட்டம் ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் இந்த படத்தில் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த தாட், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணுன்ற தாட் எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து எல்லாருக்குமான எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இது அடையாளம்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. விஜய் மில்டன்னா ஒரு 5000 பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே பிசி ஸ்ரீராம் சார்னா ஒரு 50,000 பேர், 5 லட்சம் பேருக்கு தெரியும். ஸோ என்னோட ட்ராவல் ஃபுல்லாக அந்த பொசிஷனை ரீச் பண்ணுறத நோக்கின ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற கார், நம்மளோட சேலரி, நம்மளோட வீடு, அதெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாருமே, நீங்களும் சரி அவங்களும் சரி, எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னு நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி அதை வந்து பெருசு பண்ணணும், இன்னும் ஒயிட் பண்ணணும், டீப் பண்ணணும். ஸோ அதை தான் நான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். கோயம்பேடு மக்களோட வாழ்க்கையை பற்றி படம் கிடையாது இது. எல்லா மனுஷங்களோட அடையாளத்துக்கான படம். ஒரு அடையாளம் வந்து தனக்கு வேணும்னு டிசைட் பண்ண ஒருத்தனோட போராட்டம், அது 4 பேரோட போராட்டம் தான். அந்த 4 பேர் வந்து அவங்க எங்கே வேணா இருக்கலாம். டி நகர் அண்ணா ஸ்டோரில் இருக்கலாம், பாரிஸில் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை தூத்துக்குடியில் உப்பளத்தில் வேலை செய்யலாம், கோயம்பேடு மார்க்கெட்லேயும் வேலை செய்யலாம். கோயம்பேடு மார்க்கெட் ஏன் டிசைட் பண்ணணும்னா, கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு 234 ஏக்கர்ஸ், ஒரு 3500 கடை, இந்த மாதிரி மூட்டை தூக்குற பசங்க மட்டுமே அங்கே 15,000 பேர் இருக்காங்க. அந்த பசங்க யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்றதை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது. எப்படி சோப்பு சட்டை எங்கவா, படத்தில் எங்கடா 10 மூட்டை இறக்கி ஹெச் பிளாக்ல போட்டோன்னா கடை ஓடுவாங்க, கொண்டு போய் கடை இறக்கிடுவாங்க. ஸோ ஒரு மூட்டைக்கு 30 ரூபான்னு காசு வாங்கிட்டு அடுத்த லாரி பிடிக்கிறதுக்கு ஓடிடுவாங்க. அந்த பையன் ஓடின பையன் யார், அவன் பேர் என்ன, அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, அவன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறத பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அவனுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அவனோட அடையாளத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லைங்கிறத தாண்டி அவங்களுக்கே தனக்கு ஒரு அடையாளம் இல்லைங்கிறத பற்றி கவலை இல்லைங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் எனக்கு கோயம்பேட்டில் வந்து டிஸ்டர்ப் ஆன விஷயம். ஸோ இப்படி ஒரு 15,000 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு 4 பேர் வந்து நமக்கு அடையாளம் வேணும், நம்ம யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வர்ற அடையாளத்தை வந்து ஏற்கனவே அடையாளத்தில் வேரூன்றி இருக்கிற மக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் திருப்பி அந்த அடையாளத்தை காப்பாற்றிக்கிறவங்க எப்படி போராடுவாங்கன்றது தான் கதை. ஸோ அதனால தான் இந்த கோயம்பேடு அது வந்து ஒரு பெரிய ஒரு கடல். ஸோ அந்த கடலில் ஒரு 4 பேருங்கிறதுனால தான் அதை செலக்ட் பண்ணோம். மற்றபடி அந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை கிடையாது. இது வந்து உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை. இந்த படம் பார்த்தா எல்லாருமே வந்து வாட் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, என்னோட ஐடென்டிட்டி என்ன, அப்போ இவ்வளோ தானா, நான் இன்னும் ஐ ஹவ் டு ரன் ஃபாஸ்டர்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதான் கண்டிப்பாக. ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு நிச்சயமாக இந்த அடையாளம்ங்கிற விஷயம் நல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இது வந்து ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. ஸோ மியூசிக்ன்றது ரொம்பவே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்திருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது இந்த படத்துக்கு பாடல்கள் அமைக்கும் போது? ஓப்பனிங் கூப்பிட்டு சார் எனக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் சாங் சொன்னார். ஸோ அந்த சுச்சுவேஷன் சாங் சொல்லும் போது சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னன்னா நோட் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கம்மியாக இருக்கணும், வாய்ஸ்னுடைய லெவல் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஓவராக இல்லாமல் கரெக்டாக ஒரு மூடாக இருக்கணும் அருணகிரி அப்படின்னாரு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணும்போது.
ஸோ அந்த சாங் பண்ணி கொடுத்தோன்னே அவருக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சாங் வைப்போம். சார் இந்த படத்துக்கு நீங்கள் கொரில்லா ஸ்டைல் ஆஃப் அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, அதாவது மறைச்சு வச்சு கேமராவை. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கும், நிறைய அப்டிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும்ல. ஸோ அப்போ நீங்கள் சந்திச்சு ஏதாவது சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கா? பசங்கள்லாம் போலீஸில் மாட்டினாங்க. ஐயோ, இது எப்போ நடந்தது சொல்லுங்க யாராவது ஒருத்தர், அதை பற்றி என்ன இன்சிடென்ட் அது? இல்லை நான் தானே அதில் அழுதேன், நீங்களே சொல்லுங்க. இல்லை சாரே சொல்லிட்டேன், சாரி டைரக்டரே சொன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அங்கே வந்து இப்போ கோயம்பேடு வந்து டெய்லி 10,000க்கு மேலே பசங்களே 15,000 பேர் இருக்காங்கன்னா பார்த்துங்க, லாரி ஒரு 2,000 3,000 வரும், பெரிய க்ரௌட் அது. அங்கே வந்து நம்ம மார்க் கொடுத்து நீ இங்கேருந்து இங்கே வரணும், கேமரா ரெடியாக தம்பி ஃபீல் கிளியர் பண்ண அப்படிலாம் சொல்லி எடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஆம்பியன்ஸை ஃபுல்லாக அதோட எசன்ஸ் அப்படியே எடுக்கணும்னா நம்மளும் அது கூட மிங்கிளாகி தான் எடுக்கணுன்றதுக்காக நான் ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து லுங்கி கட்டு வந்துடும், லுங்கி ஷார்ட்ஸ்லாம் போட்டு. ஏன்னா வேறு வழி இல்லை, 4 கேமரா ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிட்டே போயிட்டு அப்படி நின்றுட்டு ஸ்ரீராம் டேக் பண்ணலாம் மாட்டா, கொஞ்சம் லெஃப்ட் வாடா, ஏடிஎம் ரெடியா அப்படி சொல்லி அப்படி தான் டைரக்ட் பண்ணோம். ஸோ ஏதோ ஒரு கேமராவில் நம்மளும் ஃப்ரேமில் இருப்போம். ஸோ அதனால் நாமளும் மார்க்கெட்டில் ஒரு ஆள் மாதிரி அப்படி நடந்துக்கிட்டு அப்படி தான் எடுத்தோம் அந்த படத்தை. ஒரு தடவை என்னாச்சு, இவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலி பெர்மிஷன் கிடையாது, பெர்மிஷன் வந்து கிடையாது இந்த சென்ஸ் அதை எடுத்து அங்கே படம் பண்ண முடியாது. அதனால் அன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்காமல் எடுத்துகிட்டு இருந்தோம். போலீஸை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு அப்போ தூரத்தில் இருந்தேன், கேமரா இருந்தேன். இவங்க 4 பேரும் பார்த்துட்டு பாண்டியை பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகலை, தெரியல யாருன்ட்டு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு, தம்பி இங்கே வா, அவ்வளோதான், தம்பி இங்கே வான்னு தான் சொன்னார். எப்படி இருந்தது பாட்டி, இது மாதிரிலாம் மாட்டிருக்கீங்களா? அவனுக்கு எப்படி இருந்தது, எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடுச்சு. நான் நேராக போய் ஒரு கடையில் போயிட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். அவன் படுத்து அப்படியே மிங்கிள் ஆகிட்டான், அவனுக்கு தெரியல ரெண்டு மாட்டிருக்காரு. என்ன பண்றது, அவன் எஸ் என்ன பரவாயில்ல, இவன் போய் கிட்ட போயிட்டு இல்லை நான் ஷூட்டிங் தான்ட்டு திரும்பி பார்த்தா எந்த கேமராவும் இல்லை. சூப்பர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சவால்களை தாண்டி இந்த படம் வந்திருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததா நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. அது டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அண்ட் நிறைய ஃபைட் மாஸ்டர் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்கள ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த சில பேரை பற்றி சொல்லுங்கள் சார் எங்ககிட்ட. ரொம்ப சப்போர்ட்டிவ்னா இல்லை அப்படி பிரித்து சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த பசங்க இல்லாமல், இந்த 2 பொண்ணுங்க இல்லாமல் இந்த படத்தை நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாருமே வந்து நம்ம ஒரு படம் கமிட் ஆகிருக்கோம், இந்த படம் நடிக்க போகிறோம், ஒரு 60 நாள் ஷூட்டிங் அப்படிங்கிற கணக்கில் யாரும் வரவே இல்லை. ஏதோ ஒரு 1 இயர் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. அந்த ஏடிஎம் பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக கதைப்படி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கணும். பட் ஒரு பொண்ணுக்கு வந்து ஹேர் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஹேர் இல்லைங்கிறதுக்காக நான் வந்து அதை வந்து லைட்டராக எடுத்துக்க முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சுது. சரி இந்த விஷயத்தை எப்படா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, மொட்டை அடிக்கணும், பண்ணலாமான்னு. நான் வந்து ஐ காட் சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் ஏடிஎம் வந்து ஓகே நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் இதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் யாமினியை கூப்பிட்டு அவளும் ஓகே நான் வேணும்னு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம். அப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஏடிஎம்க்கு மொட்டை அடித்தோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷன், ஒரு இன்வால்மெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிறதுன்றது வந்து வேறு. ஒரு பெரிய லெவலில் ஹீரோ இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான சம்பளம் கிடைக்கும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அது வேறு. பட் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆனது வந்து நிச்சயமாக வந்து வெறும் ஒரு நடிகன் லெவலில் அதை நம்ம பார்க்கவே கூடாது. அது வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் மாதிரி ஆயிடுச்சு. அது இதோட ஓன் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அது நானாக சொல்லியோ இல்லை நானும் அவங்ககிட்ட பேசியோ அது வரல, அது தானாக அப்படியே நடந்துச்சு. அதுதான் இதில் ரொம்ப பியூட்டி. இன்க்ளூடிங் ஃபைட் மாஸ்டர் அருணகிரி எல்லாருமே வந்து சம்பள விஷயமோ இல்லை எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். அப்படிதான் இந்த படத்தை சொல்லணும். சார் இந்த கேள்வி வந்து எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, பட் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும், நாங்கள் பாண்டி கிட்ட இந்த கொஸ்டினை கேட்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து ஏன் கோலி சோடான்ற பேர் வந்தது, இதோட பின்னணி என்னன்னு நீங்கள் சொல்லணும். இல்லை நீங்கள் அங்கே வரும்போதே என்னோட சொல்லிட்டு வந்துட்டீங்களோ இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு கேளுங்க அப்படின்னு. பட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல, இதனால தான் எதனால நீங்கள் தோன்றீங்களோ நீங்கள் சொல்லுங்கள். வழக்கமா சொல்ல வேண்டியதுனா இல்லை, கோலி சோடான்றது வந்து எந்த கலருமே இல்லாத ஒரு திரவம். அந்த திரவத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம அதை குடிக்கலாம். அதே நம்ம ரஃப்பாக ஹேண்டில் பண்ணி இது பண்ணால் பொங்கி வெளில வரும்ல, அதுக்குள்ளே அதுக்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்றது வந்து அந்த கோலி சோடாவுக்கும் தெரியாது, அதை யூஸ் பண்ண நமக்கும் தெரியாது. ஸோ அதான் அந்த படத்தில் கோலி சோடா, அதான் கோலி சோடா. இந்த 4 பசங்களும்
ஒரு எக்ஸ்டர்னல் சொல்ல நீ இவ்வளவு சொல்லி அதே சூப்பர்டா வெரி டைரக்டர் எத்தனை கிளாஸ் எடுத்தாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு? நீங்க வந்து சொல்லி கொடுத்ததா சார்? அது அவன தான் சொல்றான். பரவாயில்ல, வெரி குட், நல்லா சொல்லிட்டேன். எப்படி கரெக்ட்டா சொல்லிட்டாரா? இதுதான் ஒரிஜினல் ரீசன். அதான் மீனிங். சோ சார், நீங்க சொன்ன இந்த படத்துடைய கருவான அடையாளம்ன்றத விஷயத்தை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய மைல்கல், ஒரு பெரிய அடையாளமா அமையணும்னு வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் பியூட்டிஃபுல்லான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். உங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லான ஹீரோஸா சில வருஷங்கள்ல நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, சோ கண்டிப்பா விடவே மாட்டோம். எங்களுக்காக பாண்டி வந்து பாட்டு பாடுறோம்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தாரு கடைசில. பாடி நம்ம 3 பேருமே பாடுறோம்னா ஓகே, அது உங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மென்ட். நீங்க எப்படி வேணா பாடலாம். 3 பேர் என்ன பண்ணலாம்? ஹாலிவுட் பியூட்டி பாடலாம். ஹாலிவுட் பியூட்டியா? காதல் பண்ண கலைஞர். ஓகே, அதே பாடலாம். ரெண்டுமே பாடலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரெண்டு பாட்டு பாடலாம். காதல் பண்ண கலைஞர் பாடலாம். ஓகே 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 பாடலாமா? ஓகே 1 2 3 சொல்லுங்க. யாராவது? சரி 1 2 3 மியூசிக் டைரக்டர் இருக்காரு. ஓகே. காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீதாண்டி, சிரிச்சு பார்த்த மறைச்சு போன ஐயோ சூதாட்டம், ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம், போடுற நான் தான் குத்தாட்டம், தனிமையில போகுது எங்க வாழ்க்கை பியூட்டிஃபுல். ஸோ இது அழகான பாட்டோடய அப்படியே நம்ம ஷோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க ஷோக்கு வந்ததுக்கு. அப்படியே களை கட்டிடுச்சு உங்களால எங்க ஸ்டுடியோ 6னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் தி ஷோ. ஸோ வியூவர்ஸ், நீங்க எல்லாருமே கோலி சோடா படத்துடைய டீமோட ரொம்பவே இன்னைக்கு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் இது. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு எபிசோட் ஆஃப் ஸ்டுடியோ 6ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா சைனிங் ஆஃப். டேக் கேர், see you, bye bye.